ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே இந்த நாளிலே இந்த வாரம் என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உனக்காக நான் பரிதாபப்படுகிறேன். பார்த்தா அப்படி தெரியலையே. ஆமென், அல்லேலூயா. எனக்காக பரிதபிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உன் கண்ணீரை கண்டு பரிதபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னிடத்தில் இல்லை என்றால் அவர் பார்த்து சும்மா இருக்கிற தேவன் அல்ல. ஆமென். உன் இருதயத்தினுடைய நிலையை கண்டு அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல. இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உன்னுடைய மனநிலையை அறிந்த தேவன் உன்மேல் பரிதாபமாய் இருக்கிறார். ஆமென். உனக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். மனுஷனுக்குள்ள அந்த சிம்பத்தி வராது, மனிதனுக்குள்ளே உன்னை கண்டு ஒரு இரக்கம் வராது. ஆனா என் கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் மேல நான் பரிதபிக்கிறேன். உன்னுடைய நிலையை கண்டு நான் பரிதபிக்கிறேன். உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் பரிதபிக்கிறேன். ஆமென், ஆமென். உங்களுக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை என்று ஆமென் நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கை கொடுக்க நான் இருக்கிறேன். ஆமென். உனக்கு கை கொடுக்க நான் இருக்கேன். உன் வாழ்க்கையை முன்னேற செய்ய நான் இருக்கேன். உன் எதிர்காலத்தை அடுத்த லெவலை கொண்டு போக நான் இருக்கிறேன். உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்க்க சொல்லுங்க, நான் இருக்கிறேன். உன்னுடைய ஆமென் முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்று அல்ல, உனக்காக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் இந்த கால வேளையில உங்களோடு பேசுவாராக. பொதுவாக நம்முடைய காரியத்திற்காக யாரும் குரல் கொடுப்பதே இல்லை. சரிதானா? நமக்கென்று குரல் கொடுப்பதற்கு, நமக்காக நம்மை குறித்து ஆமென் பேசுவதற்கு ஒருவர் வேண்டும். அம்மாவா இல்லையா? கரெக்டா? நம்முடைய படிப்புக்காக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு, இந்த பிள்ளைகளோட தேவைகளுக்காக பேசுவதற்கு ஒரு சீனியர்ஸ் யாராவது அங்கே லீடர்ஸ் இருப்பாங்க பாருங்க. கவனிக்கிறீங்களா? ஆமென். ஸ்கவுட்ல ஆமென் என்ன சொல்லுது? அடுத்தது என்னதுங்க? ஸ்கவுட்டு, என்சிசி, அடுத்தது என்னதுங்க? ஜேஆர்சி. இதெல்லாம் எதுக்கு? கைடர். இது இவங்கெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த டீம் எல்லோ கலர், ப்ளூ கலர்னு சொல்லி அந்த கலர்ஸ் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த டீமை பிரிச்சு வச்சிடறாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாம், கலர்ஸை பிரித்து வச்சிடறாங்க. எதுக்கு அந்த கலர்ஸை பிரித்து வைக்கிறாங்கன்னா, அந்த கலர்னால அந்த டீமுக்கு என்ன செய்கிறாங்கன்னா பேசுறதுக்கு ஒரு ஆள். கவனிக்கிறீங்களா? ஒரு டிரைவர்னா அதுக்கு ஒரு சங்கம் இருக்குது. ஒரு கட்டிட தொழிலாளின்னு அதுக்கு ஒரு சங்கம் இருக்குது. ஆமீன், கரெக்டுங்களா? ஆமீன், கரெக்டுங்களா? ஒரு கூலி தொழிலாளிக்கு ஒரு சங்கம் இருக்குது. சரிதானா? சுமை தூக்குவருக்கும் கூட ஒரு சங்கம் இருக்குது. கரெக்டுங்களா? டிரைவர் கண்டக்டருக்கு ஒரு சங்கம் இருக்குது. சரிதானா? ஆமாவா இல்லையா? ஓனர்ஸ் எல்லாம் லாரி உரிமையாளர் சங்கம்னு பார்த்துருப்பீங்க. சங்கம் இருக்கு. கரெக்டுங்களா? ஆமாவா இல்லையா? ஆமா. வாலிபர் சங்கம், வாலிபர்களுக்கு ஒரு டீம். ஆமை பாப்புலேஷன், ஆமை யூத் 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 யூத். சரிதானா? அதுக்கு ஒரு சங்கம். ஆமென். அப்படின்னா யாராவது ஒருத்தர் எழும்பி அதற்கு ஒரு லீடர்ஷிப், அதுக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து, ஆமென். டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு சங்கம் வச்சிருக்காங்க, மருத்துவ சங்கம். ஊழியக்காரங்களுக்கு ஒரு சங்கம், ஆமென். பாஸ்டர்ஸ் அசோசியேட், அப்போ அதுக்கு ஒரு சங்கம். நான் சொல்லட்டுமா, இந்த சங்கங்கள் எல்லாமே என்ன செய்யும்னா, பெண்கள் சமுதாயத்திற்கு சுய உதவி குழு அப்படின்னு ஒன்று உருவாக்கி இருக்காங்க. சரிதானா? அப்படின்னா அந்த குழுவில் ஆமாம் யாருக்காவது ஒரு கடன் வேணும்னா அந்த வாரம் ஃபுல்லாக அந்த வசூல் பண்ணி அந்த ஒருத்தருடைய தேவைகளை சந்திக்கிற ஒருத்தர் எழும்பி அந்த இடத்துல என்ன செய்வாங்க, கடன் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கிற சலுகைகளை வாங்கி கொடுப்பாங்க. ஒரு சங்கம். ஆனா கர்த்தருடைய விசுவாசிகளுக்கு சங்கம் இல்லை. என் கர்த்தரே இறங்கி வருவாரா? ஓ, எல்லாவற்றுக்கும் சங்கம் இருக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு குழு இருக்கு. எனக்காக ஒரு குழு அல்ல, எனக்காக அவரே இறங்கி வருவாராம். எவ்வளவு தேவன் நல்ல தேவன் பாருங்களேன். அப்பா, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சங்கம், ஒரு டீம் இருக்கு ஐயா. ஆனா உனக்கு டீம் ஸ்பிரிட். இன்னைக்கு உனக்காக ஒருத்தன் பேச மாட்டான், அங்கேயும் கூட பார்ஷியாலிட்டி இருக்கும். அவன் யூத் சங்கம் ஒன்று இருக்கும், அவனும் கூட அவனுக்கு பிடிச்சவனுக்காக பேசுவான். சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சங்கம் வச்சிருப்பான். ஸ்கூல்ல, காலேஜ்ல, இல்ல வேலை செய்யற இடத்துல ஒரு டீம் இருக்கும். அந்த டீமும் கூட அவனுக்கு பிடிச்சவனுக்கு தான் அவன் பேசுவான். அவனுக்காக மேலிடத்துல பேசுறதுக்கு அவனுக்கு தேவைப்பட்டவனை தான் உதவி
செய்வான். என் கர்த்தர் அப்படி அல்ல, பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, பார்ஷியாலிட்டி பார்க்கிறவர் அல்ல. அவர் உனக்காக பரிதபிக்கிற தேவன், உன் நிமித்தமாய் அவர் பரிதபிக்கிற தேவன், உன் சிந்தையை அறிந்த தேவன், உன் எண்ணத்தை அறிந்த தேவன், உனக்காக பேசுகிற தேவன் இருக்கிறார். ஆமென். ஜாதிக்கு ஒரு சங்கம், மதத்திற்கு ஒரு சங்கம், எல்லாத்துக்கும் சங்கம் இருக்குயா. எனக்கு சங்கம் இல்லை, என் நாயகனே வந்துடுவாரு, என் ஹீரோ எனக்காக இருக்கிறாரா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கென்று குரல் கொடுக்க ஒருவர் இருக்கிறார். அவர்களுக்கு உதவுவதற்கு அவர்கள் சத்தம் கேட்க யாருமே இல்லை என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் யோசிப்பீங்க. இன்னைக்கு உங்கள் ஃபேமிலியில், இன்னைக்கு நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய சபையில் தனிமையாய் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிற இந்த குரலை ஆமென் யாருமே கேட்கலையே. எனக்கென்று பரிந்து பேச யாராவது இருந்தா பரவாயில்ல அப்படின்னு அதிகமா ஆமென் பரிந்து பேசுறது விரும்புவாங்க. இந்த பரிந்து பேசுறத புரிய சொல்லட்டுமா? பிள்ளைகளுக்கு புரியும்படியா சொல்றேன். அம்மா திட்டுனா அப்பா சப்போர்ட்டுக்கு வந்தா பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? அப்பாவை சேர்ந்து திட்டுனா தான் முகம் மாறும். சரிதானா? சரி, ஆமா. அப்பா திட்டுறாரு, அம்மா இடையில வந்துட்டாங்கன்னா வர்றீங்களா சொல்ல, ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அந்த இடையில அப்பா வந்துட்டார்னா ஓ அப்படின்னா இடையில யாராவது உள்ள வந்து ஏய் சும்மாறா, அவனை ஏன்டா பேசிட்டே இருக்கிற, அவனை ஏன்டா திட்டிகிட்டே இருக்கிற, அவனை ஏன்டா நச்சு நச்சுன்னு பேசிட்டே இருக்கிறேன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். சரிதானா? சரி, மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை, அதுக்கு இடையில புருஷன் வந்துட்டானா வந்துட்டான்டா. அம்மாக்காரி சொல்லுவான், உன் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன், பொண்டாட்டிக்கு சொல்லுவான் உங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட். இந்த நடுவில் இருக்கிற சோத்திரம். ஆனால் யாராவது எனக்காக ஒருத்தர் பேச வந்துட்டா குழாய் சண்டை, வீட்டுக்கு சண்டை, வெளியே சண்டை, ரேஷன் கடையில் சண்டை, யாராவது ஒரு பஸ்ஸில் ஒருத்தர் ஏதாவது ஒரு சண்டை, கூட யாராவது ஒரு குரல் ஏதாவது புரியுதா? நமக்காக பேசுறதுக்கு ஒரு ஆள் எழும்பிட்டு அந்த அம்மா பாவண்டா, அப்போ இன்னும் அழுகு புட்டுன்னு வந்துடும். பாவன்ட்டு போதும், ஐயோ புட்டு வேலை செய்கிற இடத்துல அங்கே சண்டை வரும். அங்கே ஒருத்தர் உங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தர் அந்த அம்மா பாவம்னு சொல்லிட்டா, உன்னை பாவம்னு சொன்னா அவ்வளோ சந்தோஷம். என் ஆண்டவர் உன்னை பாவமாய் பார்க்கல, அவரே வந்து நிற்பாரு, அவரே வந்து இறங்கிடுவாரு. என் பிள்ளை நீ பேச வந்துட்டியா, என் மகனை நீ பேசுறியா, என் பிள்ளை நீ பேசுறியா, உனக்காக பரிதபிக்கிற ஒரு குரல் ஒருவர் இருக்கிறார், உனக்காக பேச ஒரு குரல். ஆமேனும் வீட்டுக்கு வருவார். இல்லை இப்படி உட்கார்ந்து அப்படியே போயிரு. இன்னைக்கு சொல்லு, எனக்காக குரல் கொடுக்கிறது இருக்காரு. எங்க அப்பா எனக்கு இல்லாம இருக்கலாம், என் தாய் எனக்கு இல்லாம இருக்கலாம், என் உடன்பிறப்பு எனக்கு இல்லாம இருக்கலாம், எனக்காகவே பரிதபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எனக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு கூட இருக்க ஒருத்தர் இருக்காரு. இன்னைக்கு அவர்தான், அவர் பேர் தான். ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்களோட பேசுவாராக. ஹல்லேலூயா. நம் குரல் கேட்க இயேசு உண்டு, அவர் உண்டு என்பதை நீ சோர்ந்து போகாத, மனம் தளர்ந்து போகாத. உலகமே உன்னை நெகட்டிவா சொல்லும், உலகமே உன்னை குற்றவாளியாய் தீர்க்கும், உலகமே உன்னை தப்பா பேசும், உலகமே உன்னை தனிமையை நிறுத்தி பார்க்கும், உலகமே உன்னை வேடிக்கை பார்க்கும், உலகம் உன்னை கை கட்டி பார்க்கும், உலகம் வாய்மேல் வைத்து பார்க்கும். இப்படியா அப்படியா என்றெல்லாம் கேட்கும். நம்மை பற்றி புரிந்து கொள்ளாத மனிதன் நம்மை குற்றப்படுத்தும் பொழுது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. யாரோ பேசுகிற வார்த்தையை கேட்டு நம்முடைய குடும்பம் அதை நம்பும் போது, நாம் செய்யாத ஒன்றுக்கு யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய இருதயம் சுக்கு நாராய போயிடும். யாரை நம்பி இருந்தோமோ, நம்பினவன் நம்மை குறை சொல்லும் பொழுது, நம்பினவன் நம்மை தவறாய் பேசும்போது நம்முடைய இருதயம் உடைந்து விடும். என் அன்பு பிள்ளையே, உன்னோடு இருப்பவன் புரிந்து கொள்ளாமல் உன் சத்தத்தை கேட்காம இருக்கலாம். அவன் மனம் தளராது. உன் உடன்பிறப்பும் கூட இருக்கவன் பேசல, அவன் உன்னை பார்க்க வரல, ஒரு பழம் கூட வாங்கி கொடுக்கல. நான் காய்ச்சலா ஒரு வாரம் படுத்து கிடந்தேன், ஒரு வயிற்று வலினால கஷ்டப்பட்டு கிடந்தேன், ஒரு நேரம் சாப்பாடு செஞ்சு கொடுக்க வீட்டில் யாரும் இல்லை. இந்த பெண்கள் சமுதாயத்துக்கு சோறு தான் மெயின். என் புருஷனுக்கு என்னெல்லாம் செய்யறேன், ஆனா நான் மட்டும் படுத்துட்டேன்னா அவர் வாட்டுக்கு வருவாரு, அவர் வாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன் போயிடுற. நீ ஜபிக்கிறதெல்லாம் சரிதான், எனக்கு என்ன செய்யறேன்னு தான் கேட்பேன். உன் முகத்தில் பார்க்குற பார்வையிலேயே தெரியுது.
ஐயா ஒரு வாய் சாப்பாடு போடுறதுக்கும் புருஷன் இல்லைன்னு நினைக்காத. அந்த உருவாக்கின தெய்வம் ஒரு இருக்கிறாரு. உன் படுக்கையின் அருகையில் நிற்கிறாரு, உன் வீட்டிற்குள்ளே நிற்கிறாரு. நீ தனிமையாய் அழும்போது கூட இருக்கிறாரு. என் பைபிள் அதுதான் சொல்லுது. இன்னைக்கு அதை தான் கேட்க போறீங்க. 5 நபர்களை குறித்து ஷார்ட்டா பேசிட்டு டைமுக்கு போயிடலாம். ஒரு அமைச்சு கத்த நல்லவன். எடுத்து வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 24வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22:24. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் என்ன செய்யாம இருக்க மாட்டாரு. வாசிங்கனே வாசி இல்லப்பா. ஹலோ எதை புரியுதா? உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணவில்லை. லிசன், என்ன கவனிங்க. உன்னுடைய உபத்திரவம், உன்னுடைய நெருக்கம், கனெக்ட் வேர்ட் காட். ஆமென். உன் நெருக்கம் உன் பெற்றோருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். உன்னுடைய படிப்பில் வருகிற ஸ்ட்ரெஸ், டிஸ்டர்பன்ஸ், டிப்ரெஷன் உன் அப்பா அம்மா பார்க்காம இருக்கலாம். உன்னுடைய அப்பா அம்மா உன்னை பார்க்கும்போது நீ படுற பிரயாசத்தை அற்பமா எண்ணுவான். புரியல தானே? நீ 4 மாடி ஏறி நீ வேலை செஞ்சு அந்த பர்னர்ல பாய்லர்ல வேலை செஞ்சு கீழே வேர்த்து காலையில 8 மணிக்கு சாப்பிடாம ஏறினவன் நைட்டு 8 மணி வரைக்கும் உன் உடலெல்லாம் கறி, உடலெல்லாம் ஆயில், மேல வேலை செஞ்சு கீழே இறங்கி வந்து ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடாம அந்த இடத்துல பாடுபட்டு இருக்கும்போது ஆமென், அந்த நேரத்தில் உன் மனைவி உன்னை பார்க்கல, உன் பிள்ளை அந்த கஷ்டமான இடத்தை பார்க்கல. ஆனா நீ வீட்டுக்கு வரும்போது சாப்பாடே எல்லாமே பாத்திரம் காலியா இருந்தா எப்படி இருக்கு? அப்ப அவட்ட சொல்லுவேன், ஏண்டி ஒரு நேரம் சாப்பாடும் கூட செஞ்சு வைக்காம நீ தூங்கிட்டு இருக்கியாடி. நான் காலையில இருந்து நான் சாப்பிடாம அந்த வெயில்ல, வேகாத வெயில்ல பாடுபட்டு வரணுடி. ஆமா, ஆம்பளை இல்ல, சம்பாரிச்சுதான் ஆகணும். பெத்தையில வளர்த்தித்தான் ஆகணும். அந்த வார்த்தையை சொல்லும்போது அதுதான் இதனுடைய அர்த்தம். காலையிலேருந்து படுகிற பாடு, காலையில வீட்டுக்காரர் போயிட்டாருன்னா நைட்டு தான் வர்றாரு. ஆனா காலையிலேருந்து உன்னோட தனிமைப்படுத்துற பாடு. மார்க் மட்டும் தான் பெற்றோருக்கு கேட்பாங்க, ஆனா அந்த படிக்கிறது காய்ப்பட்ட பாடு. சம்பளத்தை மட்டும்தான் அப்பா கேட்பாரு, ஆனா அந்த சம்பளத்தை கொண்டு வர்றதுக்கு நீ அவமானப்பட்ட அவமானம். உன் அம்மாவுக்கு அற்பமா இருக்கலாம் அந்த பணம். உன் மனைவிக்கு அந்த வார்த்தை உபத்திரமா அற்பமா இருக்கலாம். உன் கணவனுக்கு உன் வேலை அற்பமா இருக்கலாம். நீ தாண்டி செய்யணும், நீ தாண்டி செய்யணும், யாருமே செய்யாத நீ செஞ்சுட்ட. பைபிள் சொல்லுகிறது, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் சொல்லுமா. என் ஆண்டவர் என்னுடைய உபத்திரவத்தை மனுஷன் அற்பமா. டேய், நீ சம்பளம் கொடுக்கறதும் கூட உன் கையில் இல்லாம அடுத்தவட்ட வாங்கி அவனுக்கு சம்பளத்தை கொடுத்து அவனை பசியோடு அனுப்பக்கூடாது நினைக்கிற நல்ல முதலாளி நீ. ஆனா அவன் ஒரு சின்ன வார்த்தை நீ பேசியிருப்ப, திட்டியிருப்ப, அது அவன் பெருசா எடுத்திருப்பான். நீ கொடுத்த பணம் கூட அவனுக்கு அற்பமா இருக்கும். அவன் நீ செய்த உதவியும் கூட மறந்துருப்பான். அவனுக்கு நீ மருத்துவத்து செலவு கொடுத்திருப்ப, அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருப்ப, அவனுக்கு டைமுக்கு நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்ப. அத பைபிள் சொல்லுகிறது, உபத்திரப்படுகிறனுடைய உபத்திரவத்தை மனுஷன் அற்பமா எண்ணுகிறது போல என் கர்த்தர் அற்பமா எண்ணுகிறவர். உங்ககிட்ட வந்துட்டுமா?
உங்களுக்காக நான் எவ்வளோ பாடுபட்டேன். இந்த ஊழியக்காரி பாடுபட்டா. ஆனால் என்னுடைய அன்பு உனக்கு அற்பமாக எண்ணி இருக்கலாம். நான் உனக்காகப்பட்ட உபத்திரவத்தை நீ அற்பமா எண்ணலாம். இன்னைக்கு ஊழியம் விசுவாசிக்காக ஜெபிக்கிற ஜெபம், பிரயாசம், வருத்தம், வேதனை, இந்த வேர்வை எல்லாம் உனக்கு அற்பமா இருக்கலாம். என் கர்த்தர் ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, ஊழியனே, உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரத்தை என் தெய்வம் அற்பமா எண்ணாமல், நீ இவ்வளவு எனக்காக உபவாசம் இருந்தாயே, இவ்வளவு நீ பரிசுத்தமாய் இருந்தாயே, இவ்வளவு நீ எனக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாயே, இவ்வளவாய் நீ அதிகாலை எழும்பி ஜெபித்தாயே, இவ்வளவாய் பரத்தை நோக்கி என்னை நோக்கி கூப்பிட்டாயே, உனக்காக நான் இருக்கிறேன் ஐயா. என் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், உபத்திரவப்படுகிற உபத்திரவத்தை விசுவாசி அற்பமா எண்ணலாம், பிள்ளைகள் அற்பமா எண்ணலாம், மனைவி அற்பமா எண்ணலாம், புருஷன் அற்பமா எண்ணலாம். என் கர்த்தர் அற்பம்னா என்னதுங்க? மதிப்பே இருக்காது, சீப்பா பேசுவாங்க, ஏசியா தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்படிதானே? இன்னைக்கு அன்பா தான் பேசுவேன். உன்னை நான் கண்டிச்சிட்டேன்னா எதனால நீ இந்த சபை விட்டு போறேன்னு எனக்கு தெரியாது. வாயை திறக்க மாட்டேன், கிளம்பிடுவேன். நான் செய்ததெல்லாம் நீ அற்பமா எண்ணி என்னை விட்டு போவேன். நினைக்கிற मनुष्य मरकला मनुष्य आप जो काम करते हैं वो काम को भूल सकता है। आपका उपद्रव को जो मनुष्य जो परिश्रम करते हैं उस बातों को मनुष्य भूल सकता है। आपका पति देव भूल सकता है, बेटा बेटी भूल सकता है, लेकिन हमारा परमेश्वर भूलने वाला नहीं है। அவர் காண்கிற தேவன்। ஹல்லேலூயா। கீழ அந்த வசனத்தை பாருங்களேன், என்ன போட்டிருக்குங்க? அவர் அற்பமா எண்ணாமலும் எப்படிங்க? ஹலோ, இருக்கீங்களா? என்ன பாருங்களேன், அவ்வளவுதான். என்ன பாருங்க, என் அப்பா என்ன அருவருப்பா பார்க்கிறாரியா? இன்னைக்கு அவனுடைய நான் சொல்றது அவனுக்கு அருவருப்பா இருக்கு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு மனுஷன் அருவருப்பா பார்க்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை அருவருக்கல ஐயா. அந்த பிள்ளையினுடைய குழந்தை பருவத்திலே அசிங்கம் படுத்தும் போதும் கூட, அந்த குழந்தை அசிங்கப்படுத்தும் போதும் கூட, அந்த பச்சிலங் குழந்தை அழுக்காய் அந்த குழந்தை அசுத்தம் செய்யும் பொழுது, அந்த குழந்தையினுடைய ஆடையை களைத்து விட்டு அசுத்தம் செய்துவிட்ட பிறகு, மலம் கழித்த பிறகு, ஆமே, அந்த மலத்தை சுத்தப்படுத்துகிற அந்த பேம்பர்ஸும் கூட எடுத்து கையினால் எடுத்து தூக்கி எறிந்த தாய், இன்றைக்கு அதே தாயை பிள்ளை அருவருப்பை பார்க்கிறது. எந்த குழந்தையை பாசமாய் அழகுபடுத்தி குழந்தை பருவத்திலே இடுப்புல வைத்து கையிலே ஏந்தி அதற்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து வளர்த்து எடுத்து அந்த குழந்தை நிலை மாறும் பொழுது, வளர்ந்து நிற்கும் பொழுது, இப்ப அந்த குழந்தை சொல்லுது, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீ வராத, உன்னை பார்த்த எனக்கு அருவருப்பா இருக்கு. வேர்வை தாங்காம இரவு பகல் என்று பாராம தம் பிள்ளைக்கு ஏமேன் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்கு பட்ட பாடுகளை இந்த தகப்பனை அந்த பிள்ளை சொல்லுது, உனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு இங்கிலீஷ் வராது, உனக்கு படிப்பறிவு தெரியாது என்று உன் பிள்ளை உன்னை பார்த்து அருவருக்கிறது மாதிரி பேசும்போது இருதயம் சுக்குநூறாகிவிடும். பைபிள் சொல்லுகிறது, உன்னை சீப்பா பார்க்கிறவன் உன் குடும்பம், உன்னை அற்பமா பார்க்கிற மனுஷன், அருவருக்கிற மனிதன் நடுவே அவர் அருவருக்கிறவர் அல்ல பிரதர். உன்னை அற்பமா, உன்னுடைய உழைப்ப மனுஷன் அற்பமா பார்க்கிறான், உன்னுடைய ஓட்டத்தை மனுஷன் அற்பமா பேசுறான், உன்னுடைய ஆமென் உன்னுடைய 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 அந்த 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 குடும்பத்துக்கு அந்த பிள்ளைக்காக செய்தவைகளை ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, அருவருப்பா பார்க்கறான். ஆனா அருவருக்காம பார்க்கிறவர் கர்த்தர். வயதான பெற்றோர் உங்க வீட்டில் இருக்காங்கன்னா, அந்த தாய்க்கு செய்கிற கடமை செய்வதற்கு நீ அருவருக்காத ஜபத்தோடு.
உன் குடும்பத்துக்கு செய்கிற வேலையிலே நீ அருவருக்காமல் அற்பமாய் உன் பெற்றோரை உன் நலிந்த ஒரு காலத்தில் வளர்ந்து நின்ற போது அவர் கம்பீரமாய் நான் இருக்கேன் சொன்ன அந்த தகப்பனையும் தாயையும் பெற்றோரே, பிள்ளையே, அருவருத்தராத பிள்ளையே, அவர்கள் பட்ட அவமானங்கள் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் மற்றவன் முன்பாக தலைகுனிந்து நின்ற அற்பமா பேசின மனுஷங்க முன்பாக வெறுக்கப்பட்ட இடத்தை உனக்கு சொல்லாம இருக்கலாம். என் கர்த்தர் பார்க்கிறாரு, என் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க இதை என் ஆண்டவரையும் கூட பேசுறாருன்னு? இன்னைக்கு கர்த்தர் பார்க்கிறாரு. ஒருவேளை மனுஷன் அதை பார்க்காம இருக்கலாம், என் அப்பா அதை கண் திறந்து பார்க்கிறாரு. ஒரு ஆமென் சொல்ல. நீ நிந்திக்கப்பட்ட நிந்தை அவமானம் மனுஷன் அற்பமா பார்க்கலாம். உனக்காக பரிதபிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். உனக்காக குரல் கொடுக்கிற இயேசு இருக்கிறார். உனக்காக வாய்ஸ் கொடுக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். உனக்காக ஆமென் நடமாடும் இயேசு ஒருத்தர் இருக்கிறார். உனக்காக தன்மானமே இல்லாம நிதானம் இல்லாம பேசுற மனுஷன் முன்பாக உதவுவதற்கு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். ரிசீவ் பண்ணு. இங்க வார்த்தையை கேட்கும் போது ரிசீவ் பண்ணு. அப்ப எனக்காக என் வியாதியை கண்டு அருவருத்த மனுஷன் உண்டு, என் பலவீனத்தினால என்னை வெறுத்த மனுஷன் உண்டு. சகோதரி, உன் வியாதி நிமித்தமா உன் கணவனை வெறுக்கலாம். சகோதரா, உன் வருமானத்து நிமித்தமாய் உன் மனைவி உன்னை வெறுக்கலாம். உன்னிடத்தில் இல்லாதது நிமித்தமாய் மனுஷன் உன்னை அருவருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக பரிதபிக்கிறேன், நான் உனக்காக பரிதபிக்கிறேன், நான் உனக்காக பரிதபிக்கிறேன். பிரதர், இன்னைக்கு ஆவியானவங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். அருவருக்கிற மனிதன், என் ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து. ஐயா, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. என்னங்க, என் பைபிள் சொல்லுகிறது, அவனுக்கு முன்பாக நான் மறைக்க மாட்டேன். அப்பா, தங்கச்சி, தம்பி, அம்மா, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, அற்பமா எண்ணப்பட்டவனுக்காக, அருவருக்கப்பட்டவனுக்காக என் முகத்தை நான் மறைக்கல, என் முகத்தை அவன் மேல வச்சிருக்கிறேன். என் முகம் அவனை பார்த்துட்டு இருக்கு, என் கண் அவனை நோட் பண்ணுது, என் காது அவனை கேட்குது. ஆமாவா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. मनुष्य के सामने परमेश्वर कहता है, तुमको आमीन घृणा दृष्टि से कोई देख रहा है, कोई तुम्हें नफरत के रीति से देख रहा है, तुम ही उसको सब कुछ कर दिया, लेकिन तुम्हें देखने में घृणा दृष्टि से देख रहा. चिंता मत करो, परमेश्वर अपना दृष्टि को तेरे पर रखा है, अपना नजर तेरे पर रखा है. அவருடைய கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை பேங்குக்கு போய் வெறும் கையோட நீ வீட்டுக்கு வந்திருக்கிற, எத்தனை முறை முதலாளிகிட்ட போய் பணத்தை வாங்க முடியாம வந்திருக்கிற, எத்தனை முறை உன்னுடைய உரிமையை வாங்க முடியாம வந்திருக்கிற. அப்பா சொல்றாரு, நான் உனக்காக என் முகத்தை காமிக்க போறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவர், உங்க முகம் எனக்கு போதும். இனிமேல் யாராவது சொல்லியிருப்பாங்க, என் முகத்தை நீ இனிமேல் பார்க்க மாட்டேன்னு. இன்னைக்கு சொல்லட்டுமா, மனுஷன் முகம் உனக்கு வேண்டாம். हमें किसी के चेहरा मुझे नहीं चाहिए प्रभु, तेरा चेहरा तेरा उपस्थिति मुझे चाहिए. अंडर उम्मुடைய சமூகம் மட்டும் எனக்கு போதும், உம்முடைய மகிமை மட்டும் எனக்கு போதும். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்காக பேசுகிற ஒரு பரிதபிக்கிற ஆமென், ஒரு பரிதபிக்கிற இயேசு பிதாவுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய பாவத்துக்காக, என் சாபத்துக்காக, என் அக்கிரமங்களுக்காக பிதாவோடு பேசிக்கொண்டிருக்கிற ஒரு லெட்டர் கொடுக்கிற ஒரு குரல் கொடுக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, அம்மா எனக்காக பேசுறவர் ஒரு இருக்கிறார். அந்த இயேசு பிதாவுடைய வலது வருஷத்திலே, மகனே உன்னுடைய வேலைக்காக, உன்னுடைய படிப்புக்காக, உன்னுடைய எதிர்காலத்திற்காக, உன்னுடைய திருமணத்திற்காக உனக்கு ஒரு பிள்ளையை தருவதற்கு
கொடுப்பதற்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக அவர் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அப்பா எனக்காக பேசுவே, எனக்காக பேசுமே, எனக்கு இந்த வீட்டிலிருந்து இந்த தேசத்தில் எனக்கு குரல் கொடுக்க யாருமே இல்லப்பா. பைபிள் சொல்லுகிறது, நடந்தது என்ன? தாவீதுக்கு கர்த்தர் அருளின வார்த்தைக்கு முன்பாக பைபிள் சொல்லுகிறது, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து, சேர்ந்து வாசிங்கப்பா, தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தம்மை நோக்கி கூப்பிடு. உன் பலவீனத்துக்காக, உன் வியாதிக்காக மனுஷங்கிட்ட கேட்காது. இன்னைக்கு முழங்கால் படியிட்டு அப்பாவை கூப்பிடு. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவளுக்கு அவனை கேட்டருளினார். ஹலோ, அவனை கேட்டருளினார். मुझे देख करके पुकारेगा, मैं उनको आवाज को मैं सुनूंगा. அவனுடைய குரலை நான் கேட்கிறேன். பிரதர்ஸ், உன் குரலை கேட்க யாருமே இல்லையா? நீ கர்த்தர் சொல்றாரு, உன் குரலை கேட்க நான் இருக்கேன். ரிசீவ் பண்ணுடா, உன் குரலை கேட்க நான் இருக்கேன். திருமணமா அப்பாட்ட சொல்லு. வளர்த்தின பெத்த அப்பாட்ட இல்ல, உலகத்துல சென்ட் பண்ண அப்பாட்ட சொல்லு. என்ன தானே இந்த பூமியில் அனுப்புனீங்க. எங்க அம்மா என்னை அழிக்க பார்த்தா, அபார்ஷன் பண்ண பார்த்தா, அவன் மாத்திரையை சாப்பிட்டா, அன்னாசி பழத்தை சாப்பிட்டா, பப்பாளியை சாப்பிட்டா, என்ன சாப்பிட்டாலும் சரி, அப்ப இந்த கருவை காப்பது எனக்கு தெரியும். என் கருவை என் கர்த்தருடைய கண்கள் கண்டது. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான் உம்மை, சேர்ந்து சொல்லுமா? நான் ஆயுள் நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம். ஆமென். தரிசனம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தரிசனம். ஆமென். ஹல்லேலூயா. கருவிலே உருவாகும் போதே கர்த்தர் தந்துட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். லெவல்ல போயிட்டு இருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எஸ், ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. தரிசனம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? Praise God. Hallelujah. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தரிசனங்கள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. சேர்ந்து தரிசனம் உருவானதே. என்னோட சேர்ந்து சொல்வீங்களா? ஓஹோ, எலும்புகள் உருவாகல, நரம்புகள், உங்க சத்தம் வரணும். தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. தரிசனம் உருவானதே. எப்படி நான் உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதுமே, வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. அப்பா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதுமே, வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. கை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தாய் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் கண்டுட்டார். நீ அன்னாசி சாப்பிட்டு, பப்பாளி சாப்பிட்டு, மாத்திரையை சாப்பிட்டு அபார்ட் பண்ணணும்னு நினைச்சும் கூட எங்க அம்மானால முடியலனா, என் அப்பா இன்னைக்கும் கருவிலேயே அம்மா அழிக்க நினைச்சாலும் அப்பா காப்பாத்திட்டாரு.
அவர் கண்கள் என் அப்பாவுடைய கண்கள் என் தாயின் கருவிலேயே கண்டுச்சு. உருவாகும் முன்னமே கண்டுதான். அப்பா பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு என் பேர் சொல்லி அழைச்சிட்டாராம். எதுக்கு பயப்படணும்? என் ஜெபத்தை கேட்கிற ஒருத்தர் இருக்கிறார். என்னை கூப்பிடுற சத்தத்தை கேட்கிற ஒருத்தர் இருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லுவீங்களா? ஆமென் ஆண்டவரே, நான் சந்தோஷமா இருக்கேன் ஆண்டவரே. நான் நெருக்கப்படும் போது நீ என் கூடவே இருந்தீங்க. ஆமென் அல்லேலூயா. பாருங்க, ஆமென். பாருங்க, ஆமென் ஆமென். பைபிள் சொல்லுகிறது, தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினான். நோட் பண்ணிக்கிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 14ஆம் வசனம் முதல் 20வது வசனம் முடிய பைபிள்ல பாருங்க. அங்க ஆகார் என்கிறதான ஒரு பணிப்பெண் ஆபிரகாமுக்கு இருந்தார். அந்த ஆபிரகாமை அந்த ஆகார் திருமணம் ஆகார் சேர்த்து கொண்டது நிமித்தமாய், ஆகாரை ஆபிரகாம் சேர்த்து கொண்டது நிமித்தமாய் ஒரு பிள்ளை உருவானது. பைபிள் சொல்லுகிறது 14ஆம் வசனத்தில், ஒரு தண்ணீரை எடுத்து அவளுடைய தோளின் மேல் பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாள். அவள் புறப்பட்டு போய் பேர்சபா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியிலிருந்து தண்ணீரை செலவழிந்த பின்பு அவன் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பிரதர், ஆமேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது பக்கத்தில் ஆமேன் ஆமேன். ஸோ அதை எடுத்துட்டீங்க, குட். பாருங்க தம்பி, ஆமேன். கொஞ்சம் தெரியலனா அவர்கிட்ட கேட்டுங்க. ஓகே, ஆமேன். பிள்ளை சாகிறதை நான் பார்க்காம மாட்டேன் என்று எதிராக உட்கார்ந்தார். 17, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பிள்ளை சாகிறத அம்மானால பார்க்க முடியல. ஏன்னா பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, பிள்ளைக்கு பால் கொடுக்க இல்லை, பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்க இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா பிள்ளை சாவதை விரும்பல அம்மா. ஆனா அதை பார்க்க அவளால் முடியல. பைபிள் சொல்லுகிறது என்ன நடந்தது பாருங்களேன். அப்படியே கதறுகிறார், நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. ஆமேன் ஆமேன். பைபிள் சொல்லுகிறது 17 பாருங்களேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை நல்ல கவனிங்க. அழுதது தாய், சத்தத்தை கேட்டது கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். உன் பிள்ளை ஆண்டவரிடத்தில் அழுதுச்சுன்னா, பைபிள் சொல்லுகிறது பாருங்க, பிள்ளையினுடைய தாய் அழுதாலாம், உட்கார்ந்து அழுதாலாம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாராம். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்படின்னா குழந்தை படிக்கணும்னா அம்மா அழணும். பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும்னா அம்மா குழந்தைக்காக அழணும். ஓகே, ஆமே. பெற்றா மட்டும் போதாது, பிள்ளைக்காக ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் அழணும். ஆமென் அல்லேலூயா. கவனமா கேளுங்க. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்றாரு, அந்த தாய் அழுதால் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். மகளே, உன் பிள்ளைக்கு நீ அழணும், உன் பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்கு அழணும், பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்துக்கு அழணும், பிள்ளையினுடைய படிப்புக்காக அழணும், பிள்ளையினுடைய ஐஸ்வர்யத்துக்கு அழணும், பிள்ளையினுடைய ரட்சிப்புக்காக அழணும். நீ அழுதினா, பெற்றோராகிய நீங்க உங்க பிள்ளைக்கு அழுது ஜெபிங்க. அழுதிங்கன்னா கர்த்தர் குழந்தையினுடைய சத்தத்தை கேட்டார். எவ்வளவு நல்ல சந்தோஷமான வார்த்தை. கவனமா கேட்கிறீங்களா? ஆபிரகாம் அனுப்பிட்டாரு, ஆனா தேவன் அவளை கண் கூட பார்க்காம இல்ல. ஆமென். அவள் படுகிற உபத்திரவத்தை அவள் கண்டார், அவளுடைய நெருக்கத்தை கண்டார், அவளுடைய வேதனையை கண்டார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே அந்த பிள்ளையினுடைய சாவை விரும்பாத தேவன்? ஹலோ, உன் பிள்ளை இப்படியே போட்டுன்னு உட்காந்துடாத. உன் பிள்ளை பாவத்திலிருந்து வரணும், விடுதலை ஆகணும், உன் பிள்ளை ரட்சிக்கப்படணும். மனுஷன் சாப்பாடை கொடுப்பான், கொடுக்காம விட்டுருவான். ஆனால் கர்த்தர் அந்த தாயினுடைய அழுகையை கண்டாராம், பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டாராம். தேவன் வானத்திலிருந்து 17 ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை. அப்ப பிள்ளை எங்க இருந்தாலும் சரி, நீங்க இங்க ஜெபிக்கும் போது ஹாஸ்டல்ல உன் பிள்ளை படிக்கலாம், திருமணம் பண்ணி உன் பிள்ளை அனுப்பியிருக்கலாம். கவனிக்கிறியா? ஆமே, உன் பிள்ளை எங்கேயோ இருக்கும். கவனிக்கிறியாப்பா? உன் குழந்தைக்காக பச்சோं के लिए आप दुआ करेंगे,
बच्चा जहां भी रहेगा वो मन फिराएगा। हमें बेटी बहुत दूर में बिहार में है, लेकिन आपका आंसू यहाँ देख करके परमेश्वर बेटी का आवाज को सुनकर परमेश्वर चमत्कार करेंगे, அதிசயங்களை காண்பிப்பார்। ஒருவேளை பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்காக மட்டுமல்ல, தூரத்தில் இருக்கிற பிள்ளைக்கு நீ அழு, ஆமென், ரட்சிப்புக்கு அழு, ஆமென்। ஆண்டவர் பிள்ளை இருக்கிற இடத்துல கர்த்தர் கேட்பாராம், ஆமென்। பைபிள்ல பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, ஒரு ஆமென் சொல்லுங்க। அப்ப அழுதா உன் பிள்ளைய உன் கையிலேயே கொடுப்பாரு। இத வெளிப்பாடு புரியுதா? புரியுதா புரியலீங்களா? என்ன பாக்குறீங்களா? இத புரியுதா? இப்போ குழந்தை வேண்டான்னு தள்ளிட்டான், ஆனா அதே பிள்ளைக்காக இவ அழுகிறா, என் பிள்ளையினுடைய முடிவை என்னால பார்க்க முடியலன்னு அழுதவளு கையிலேயே அதே பிள்ளைய கையை கொடுத்து உன் பிள்ளைய பிடிச்சிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன்ட்டார்। எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க। எந்த பிள்ளைய சாகிறத பார்க்க வேணால முடியலையோ அதே பிள்ளைய வாழ்வதற்கு கொடுக்கிற தேவன் நல்லவர்। உன் பிள்ளையினுடைய முடிவை அவர் கையில வச்சிட்டாருன்னா அவர் உன் கையிலேயே திருப்பி கொடுத்துருவாரு। அந்த பிள்ளைய பிடிச்சு நட, அந்த பிள்ளைய கைய பிடிச்சுக்க, அந்த பிள்ளையினுடைய கையை பிடி, ஹேண்டில் பண்ணு, அந்த கையை பிடிச்சு நட। கர்த்தர் நடக்க சொல்றாரு, நீ நட। நடந்த போது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என்ன சொல்றாரு பாருங்களேன்। தேவன் அவளுடைய கண்களை அவன் உன் கையினால் பிடித்து கொண்டு போ, 18, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார்। சொல்லுங்களேன், எப்படி சொல்றாரு பாருங்களேன்। அப்ப அழுதால் அவள் கையிலே சாவதை பார்க்காத அந்த பிள்ளையை இப்பொழுது உயிரோடவே அந்த பிள்ளையை கையில கொடுக்கிறாரு। இப்ப கைப்பிடிச்சு நடங்கிறாரு, நடந்துக்க உன் பிள்ளைய உனக்காக பெரிய ஜாதி ஆக்குவேங்கிறாரு। எவ்வளவு பெரிய தேவன் பாருங்களேன்। அப்ப நீ அழுதினா உன் பிள்ளை உன்கிட்ட கொடுப்பாரு, பிசாசு கையில கொடுக்க மாட்டாரு, உலகத்தின் கையில கொடுக்க மாட்டாரு, பாவத்தின் கையில கொடுக்க மாட்டாரு, நண்பர்கள் கையில கொடுக்க மாட்டாரு, தோழிகள் கையில கொடுக்க மாட்டாரு। உன் பிள்ளைக்கு நீ அழுதினா உன் பிள்ளை உன் கையிலேயே கொடுப்பாரு। அந்த பிள்ளையை பிடிச்சு நீ நட, அந்த பிள்ளை பெரிய ஜாதி ஆக்குவேங்கிறாரு। எவ்வளவு தேவன் நல்லவ। அவன் மனுஷன் 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 எப்படி இவனை ஆகாரம் பார்த்துட்டா, இவன் வேலைக்காரியா இருந்தவ தானே, ஒரு பிள்ளைய கொடுத்தாச்சு, இப்ப அப்பத்தை கொடுத்தாச்சு, தண்ணீரை கொடுத்தாச்சு। ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நம்முடைய உபத்திரவத்தை அவள் கண்டு, மனுஷன் கண்டு அற்பமா எண்ணுகிறவன், ஆனா ஆண்டவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் என்ன செய்வாரா? நான் அவனுடைய சத்தத்தை கேட்பேன், என் முகத்தை மறைக்க மாட்டேன், அவன் கூப்பிடுறத நான் கேட்பேன்ட்டாரு। இப்ப மனுஷன் ஆபிரகாம் கண்ணு மறைஞ்சிருச்சு, ஆபிரகாமுக்கு தெரியல, இவன் அலையறது தெரியல, இவள் சுத்தி கொண்டிருப்பது தெரியல। மனுஷனுக்கு இது எப்படி இருக்குதான், ஆகார் ஒரு அற்பமா இருந்தா, மனுஷனுக்கு ஆகாருடைய அலைச்சல் அருவருப்பா இருந்தது, ஏன்னா வேலைக்காரியா தான் வந்தா। இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, மனுஷன் நம்மளை யூஸ் பண்ணி ஹலோ உன்னை உபயோகப்படுத்தி உன்னை முதலாளி உன்னை வெளியே அனுப்புறானா, கர்த்தருனை பார்த்து சொல்ற, நீ அலைந்து திரிந்தது போதும், நான் உன் கையை பிடித்து கொண்டு நடப்பேன், நான் உன் கையை பிடித்து கொண்டு நடத்துவேன்। என் பைபிள் சொல்லுகிறது, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்। ஆகாரின் மேல் பரிதபித்த தேவன் உங்கள் மீதும் பரிதபிப்பா। ஆமென், அல்லேலூயா। பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, ஆமென், பைபிள் சொல்லுகிறது 20, தேவன் பிள்ளையுடனே இருந்தார்। கவனிக்கிறீங்களா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இங்க கவனிங்கப்பா, தேவன் யாரோட இருந்தார்? அது இருப்பதற்கு காரணம் யாரு? அம்மா। அம்மா ஜெபித்தாள், பிள்ளையை கர்த்தர் கையிலே வேண்டாம் என்ற பிள்ளையை மீண்டும் தந்தார், அந்த பிள்ளை நடத்துகிறார், அந்த பிள்ளை நான் பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னாரு। ஹலோ, தேவன் அந்த பிள்ளையோடவே இருப்பாரா? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் அழுதா என் பிள்ளையோட நீங்க இருப்பீங்க,
எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவர், நான் அழுதன்னா என் பிள்ளை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை என் வார்த்தைக்கு மதிக்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை என்னை அற்பமா என்றான், என் பிள்ளை என்னை அருவருக்கிறான் நினைச்சு உட்கார்ந்து இருக்கியா? இனி கர்த்தர் சொல்றாரு, எது வேண்டான்னு நினைச்ச உன் பிள்ளையோ உன் பிள்ளை உன் கையில நான் தருவேன், அந்த பிள்ளையை நீ கூட்டிட்டு போ, அவனோட நான் இருப்பேங்கிறாரு. ஹாப்பியா இருக்கீங்களா? உங்களை யாரு ஆமேன் மதிப்பு குறைவா நான் பார்க்கல. நான் உன் உபத்திரவத்தை ஆமேன் என்ன செய்யல, உபத்திரத்தை அற்பமா எண்ணல. உன் கஷ்டத்தை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், உன் அற்பமா எண்ணல. ரெண்டாவது அருவருக்குல. இன்னைக்கு மனுஷனை அருவருப்பா பார்க்கறான், கர்த்தர் அருவருப்பா பார்க்கலாம். ஆகார் வாழ்க்கையில கூட இருந்தார். அடுத்து இரண்டாவது ஆள் பார்க்கலாங்களா? 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கலாமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், வேகமா எடுங்க, 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்களேன். அங்கே ஆமென், அங்க பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுகிறது, அங்கு ஒருத்தி இருக்கிறாள், அன்னாள் என்கிறதான ஒரு சகோதரி. ஆமென், ஹல்லேலூயா. அவள் பிள்ளை இல்லாமல் அநேக நாட்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறாள். அவள் ஒரு மலடியான ஒரு ஸ்திரீ. கவனிக்கிறீங்களா? இந்த அன்னாளுக்கு ஆமென் வசனத்தை எடுக்க யாராவது முடியலன்னா அவங்களுக்கு பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணுங்க பிரதர். ஆமென், ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. அவள் என்ன செய்கிறாள்? அவன் சீலோவில் அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்து ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய வாசலிலே, ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்தான். அவன் போய் என்ன செய்யறாளாம்? மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆமென் சொல்லுங்க. எங்க பிள்ளை இல்லை என்பதனால இந்த அன்னாள் ஏலினிடத்துல போய் அழுகல, கர்த்தரிடத்திலே மனம் கசந்து அழுதாள். கவனிக்கிறீங்களா? ஒரு குழந்தை இல்லைன்னா அவங்கள எல்லாருமே அற்பமா பார்ப்பாங்க. கரெக்டா? சரிதானா? வியாதின்னு சொல்லுவாங்க, பலவீனன்னு சொல்லுவாங்க, ஜெனரேஷன் கர்ஸ்ம்பாங்க. இது ஜெனரேஷன் அப்படின்னா உன்னுடைய தலைமுறை சாபம்பாங்க, உனக்கு பிரச்சனை போராட்டம்பாங்க, இல்லை உன் சரீரத்தில் ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது, வியாதி இருக்குது, ஏதோ தொந்தரவு இருக்குமாங்க. எவனெல்லாம் சொல்றதை கேட்க கேட்க மற்றவர்கள் பேசுகிற பேச்சு உங்களை அவமானப்படுத்தி இருக்கும். பைபிள் சொல்லுகிறது, அன்னாளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வேதனை தான் வந்தது. ஆமென். தனக்கு பிள்ளை இல்லை என்பதினாலே அவன் ஊழியக்காரனாகிய ஏலியினிடத்துல போய் மனம் கசந்து அழுகல, கர்த்தரிடத்துல போய் விண்ணப்பம் செய்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப பிள்ளை பெறுவதற்காக மனுஷங்கிட்ட போய் தன் தேவைகளை சொல்லல, எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி ஆசாரியனாகிய ஊழியக்காரன் ஏலியினிடத்துல போய் கேட்கல, டைரக்டா கர்த்தரிடத்துல போய் உட்கார்றா. ஒருவேளை உனக்கு ஏதாவது தேவைன்னா மனுஷங்கிட்ட போய் பார்க்கும்போது உன்னை எப்படி பார்ப்பான்? நம்பர் 1 அற்பமா எண்ணுவான், அருவருப்பான். அடுத்தது உன்னை முகத்தையே பார்க்க விரும்பவே மாட்டான். வந்துட்டானா உன்னை பார்க்கும் போதெல்லாம் எப்படி தோணுங்க பிரதர்? கவனிக்கிறீங்களா? உன்னை அருவருப்பா தான் பார்ப்பான். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. என்ன நடந்தது பாருங்க. 7 என்னாச்சுங்க? சேனைகளின் கர்த்தாவே தேவனுடைய அடியாளின் சிறுமையை நோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி அந்த அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. அடுத்தது என்ன போட்டிருக்குங்க? அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றா? எனக்கு ஒரு பிள்ளையை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதை யாருக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றா. கவனிக்கிறீங்களா? ஹலோ, குழந்தை வேணும்னா நீங்க அந்த குழந்தைக்கு ஜெபிக்கும் போது என்னன்னு சொல்லணும்? ஆண்டவரே எனக்கு பிள்ளைங்களை தாருங்க, அந்த பிள்ளை யாருக்கு ஒப்பு கொடுப்பேன்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இரண்டாவது என்ன செய்வேன்? என் பிள்ளையை சவரகன் கத்தி படாதபடிக்கு நசரேனாக ஆமென் வளர்த்துவேன். அப்படின்னா உலகத்தின் அசுத்தங்கள் எதெல்லாம் மதுபானம் குடிக்காம ஆமென் அசுத்தங்கள் செய்யாம என் பிள்ளையை பொருத்தனை செய்து பிரதிஷ்டை பண்ணி நான் வளர்த்துவேன் சொல்லி அந்த பிள்ளையை பெறுவதற்கும்பாகவே அழுகிறார். யார்கிட்ட அழுகிறா? மனுஷங்கிட்ட கேட்கல, நான் கர்த்தரிடத்தில் ஆமென் நான் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுத்து பொருத்தனை பண்ணுவேன். அடுத்த கீழே என்ன போட்டிருக்கீங்க? ஆமென். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டுதான். நல்லா கவனிங்க. அவள் எப்படி ஜெபித்தாலாம் பிரதர்? கவனிக்கிறீங்களா? அவள் ரொம்ப நேரம் ஜெபித்தாள். அப்போ விண்ணப்பம் என்பது ஷார்ட் பீரியட்ல உனக்கு அற்புதம் நடக்கிறதுக்காக காத்திருக்காது. அந்த விண்ணப்பம் அவருடைய காதுகளுக்கு
போய் சேரும் வரைக்கும் நீ ஜெபம் பண்ணு. அவருடைய காதுகளுக்கு எட்டும் வரைக்கும் நீ விண்ணப்பம் பண்ணு. நீ என்ன கேட்க கூடாது, மனுஷங்கிட்ட அல்ல, ஊழியக்காட்ட போய் நிக்காத, கர்த்தரிடத்துல டைரக்டா போய், ஆண்டவரே எனக்கு பிள்ளையை தந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். ஆமே. எத்தனை பேர் சொல்றீங்க நான் பொருத்தனை பண்ணுவேன். அடுத்து இதை பார்த்த அன்னாள் தன் இருதயத்தில் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏலி அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவன் வாயை கவனித்து, அன்னாள் தன் இருதயத்தில் 13 அவருடைய உதடுகளை மாத்திர அசைந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம், அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை என்று நாம பார்க்கிறோம். கவனிக்கிறீங்களா? இப்ப ஊரு கேட்கிற மாதிரி உங்க ஜெப விண்ணப்பம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் உதடுகள் அசையணும், கர்த்தருடைய அசைவு வெளியே வரணும். கவனிக்கிறீங்களா? அப்ப அன்னாள் ஜெபித்ததை கர்த்தர் கேட்கிறார் என்பதை விசுவாசத்தோடு அவள் ஜெபிக்கும் போது உதடுகள் மட்டும் அசைகிறது. ஊழியக்காரனுக்கு கூட தெரியல அவள் எதற்காக ஜெபிக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, கீழே வாசிச்சு பாருங்க. அன்னாள் தன் இருதயத்தில் ஜெபித்து கொண்டிருந்தாள். 14 அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். நல்லா கவனிங்க, பிள்ளை பெறுவதற்காக இவள் ஜெபிக்கிறாள். ஆனா மனுஷனுக்கு எப்படி தோணுதுங்க, குடித்தவனை போல. 15 அதற்கான பிரதியுத்தரமாக, அப்படி இல்லை ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நான் என்ன செய்ய போறேன், ஆலயத்துக்கு வந்து ஆண்டோடைய சமூகத்தில் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் ஆண்டவரத்தில் ஊற்றி விடுகிறேன். ஒருவேளை ஊழியக்காரனுக்கு அது புரியாம இருக்கலாம். உன் கஷ்டம் கர்த்தர் டைரக்டா பார்த்துட்டு இருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. இருதயத்திலே என்ன போட்டிருக்குங்க, இருதயத்திலே ஊற்றி விட்டேன். 16 ஆமென். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் என்ன செய்கிறேன். என்ன போட்டிருக்குமா, இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணி. அதற்கு ஏலி, சமாதானத்தில் போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவன் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்து என்றால். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. கைகளை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்க. அப்போ ஜெபம் கேட்கிற வரைக்கும் அவன் என்ன செய்யறான், அந்த தேவ சமூகத்தை விட்டு எழுவே இல்லையே, சாப்பிடவே இல்லையா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஆமென். ஒருவேளை அந்த பிள்ளை பெறுவதற்கு இவள் காத்திருந்தால், ஒருவேளை மனுஷன் முன்பாக அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஆனால் கர்த்தர்களை அற்பமாய் எண்ணாமல் அவர் இவளுடைய சத்தத்தை கேட்டார். ஆமென். தேவன் சமாதானத்தோடு அனுப்பினார். எந்த ஏலி பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆமென், இவளுடைய கண், ஆமென், இவளை மதுபானம் அறிந்தினவன் என்று சொன்னால், அதே ஏலியின் வாயிலிருந்து நீ சமாதானத்தோடு போ. என்ன போட்டிருக்கீங்க, ஆமென், கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அதன் பிறகு அவள் போனாள், அவள் போஜனம் செய்தாள். அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. சந்தோஷமா இருக்கவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டுட்டா நீங்க எப்படி இருக்கணும், உங்களை பார்த்து அப்படி தெரியல, ஆண்டவருக்கே வருத்தமா இருக்கு. அல்லேலூயா. சரி, மூன்றாவது ஒரு நபரை பார்க்கலாம். ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகம், ஆமென், 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ள. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை பாருங்க. எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தார். நன்றாக கவனிங்க. அங்க ஒரு ராஜா இருக்கிறார். எப்படி ராஜா இருக்கிறாருங்க, அந்த ராஜா தன்னுடைய வீட்டில் இருந்தபோது ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்தில் வந்து அவனை, நீர் உமது வீட்டுக்கு அழைத்து நீங்க என்ன செய்யுங்க, ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறான். எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை சேர்ந்து வாசிங்க, நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிற முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்க, ஆமென், தேவனாயிருக்க கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேர்ந்து வாசிங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாள் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொன்னார். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னை இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். கைகளை வைத்து ரமேன் சொல்லுங்க. ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பட்டு போட்ட போது அவன் பிழைத்தான். கவனிக்கிறீங்களா?
மூன்றாவது ஆள் யாரு கேட்டீங்க? எசேக்கியா என்கிற ராஜா. இந்த ராஜாவுக்கு ஏசாயா மூலமாய் வார்த்தை வருகிறது, நீ செத்து போயிருவ, உன் வீட்டினுடைய எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்து என்று சொன்ன உடனே அவன் கர்த்தர் பக்கமாய் திரும்பி ஜெபிக்க ஆரம்பித்தான். கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? யாராவது மரணத்தை விரும்புமா? டாக்டர் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நீங்க சீக்கிரம் செத்து போயிருவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு வியாதி வந்து நீ செத்து போயிருவேன்னு எப்படி இருக்கும்? அப்படி சொன்ன உடனே நான் கவனிக்கிறேன், நல்லா கவனிங்க. மனுஷன் சொன்ன உடனே நாம அங்கலாய்த்து அழுக ஆரம்பிச்சிருவோம். மனுஷங்கிட்ட போய் நிக்காதீங்க. கர்த்தர் பக்கமாய் ராஜா திரும்பினான். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு 15 ஆண்டுகளை கர்த்தர் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். மனுஷன் பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஐயோ எனக்கு சாவு வருதேன்னு அழுகும் போது கர்த்தர் அவன் அழுக்குரலை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய ஆயுசை 15 ஆண்டுகள் கூட்டி தந்தார். ஹல்லேலூயா. நான்காவதாக பவுலின் சத்தத்தை அனனியாவுக்கு கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா கேட்க ஆமென் அனனியா ஆமென் பவுல் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆமென் தேவனுடைய சத்தம் ஆமென் பவுலின் சத்தம் கர்த்தருக்கு கேட்கப்பட்டது. பவுலின் சத்தம் கர்த்தருக்கு கேட்கப்பட்டது. எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். சீக்கிரமா எடுங்க. அந்த 9ஆம் அதிகாரத்தில் பாருங்க. ஆமென் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவன் என்ன நடந்தது பாருங்க. 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் அவன் அப்படியாய் அழுது கொண்டிருக்கும் பொழுது தமஸ்குவில் அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றான். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பான்? ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான். நல்லா கவனிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு ஆமென் என்ன வாசிக்கிறோம்? அதற்கு என்ன சொல்றாரு? அனனியா என்ன சொல்றாருங்க? ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கே உம்முடைய நாமத்தை தொழுதுகளை யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்றான். அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்குள்ளும் ராஜாக்களுக்குள்ளும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் அவனை தெரிந்து கொண்ட பாத்திரராயிருக்கிறான். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்படியாக அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே நீ என்னங்க வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் உனக்கு பார்வை அடையும்படி பரிசுத்தாவினாலே நிரப்பும்படிக்கு ஆமென் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகளை விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்து ஞான ஸ்நானம் பெற்றான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, அவன் உபத்திரவப்பட்ட போது அனனியா போக மாட்டேன்னா, ஆனா சவுலாய் இருந்தவனை பவுலாய் மாற்றுவதற்கு கர்த்தர் என்ன செய்தார்? உடனே போக சொன்னாரு. ஆமென். அனனியா சவுல் மேல் கை வைத்த உடனே அவனுடைய கண்கள் குருடாயிருந்த கண்கள் இப்பொழுது பார்வை அடைந்தது. அவன் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டான். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். மனுஷன் முடியாது சொன்ன போதும் கூட கர்த்தர் அவனை ஆமென் பார்வை அடைய செய்தார். கடைசியாக மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 46 முதல் 56 முடிய மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 46வது வசனம் முதல் 52 வசனம் முடிய பாருங்க என்ன போட்டிருக்கு. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்கள் திரளான ஜனங்களை எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ப்ளீஸ் கவனிங்க. கடைசியாக 5வது நபர் யாருங்க? திமேயு என்கிறதான பர்திமேயு. அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். திமேயு என்கிறதான அந்த பர்திமேயு, இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த திமேயு என்கிறதான அந்த பர்திமேயு அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் போது இயேசு அந்த வழிக்கு வந்தார். நன்றாய் கவனிங்க. நீ பிச்சை அதுவரைக்கும் அவன் கேட்டான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிச்சை மனுஷனிடத்தில் கேட்டான். ஆனா கர்த்தரிடத்தில் வரும்போது அவன் பிச்சை கேட்கல. ஹலோ, ஒரு வெளிப்பாடு சொல்லி தரட்டுமா? மனுஷங்களை பார்க்கும் போது இல்ல, அவன் குருடன் எல்லாத்திலையும் கை நீட்டிட்டு இருக்கிறான். அம்மா தாயே பிச்சை போடுங்க கை நீட்டிட்டு இருக்கிறான்.
ஆனா இயேசு அந்த வழியாய் வந்தபோது, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வெளிப்பாடு சொல்லித்தரேன். அது வரைக்கும் மனுஷங்கிட்ட கை நீட்டிட்டு இருந்தவன் இப்ப இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று உடனே அந்த வசனத்தை வாசிங்க. இப்போ என்ன போட்டிருக்கீங்க? ஹalleluya. என்ன வாசிங்க? ஹalleluya. 47 என்ன போட்டிருக்கீங்க? நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கைகளை உயர்த்தி ஹalleluya. மனுஷங்க வரும்போது பிச்சை கேட்டுட்டு இருந்தவன், ஹலோ கவனிக்கிறீங்களா? எல்லாத்துட்டும் எனக்கு வேணும், எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு ஏதாவது சாப்பாடு அம்மா தாயேன்றவன் இயேசு வருகிறார் என்று காதிலே கேள்விப்பட்ட போது, சத்தமா வாசிமா ஆமென், தாவீதின் குமாரனே, சத்தமா சத்தமா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே என்று இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். 49 இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். 50வது வசனம் என்ன நடந்தது? உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். 52 இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை என்ன செய்ததாம்? ரட்சித்தது என்றார். ஆமென். வழியிலே இயேசுவுக்கு அவன் என்ன செய்தானாம்? வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதுவரைக்கும் பர்த்திமை குருடன் கடன் கேட்டுட்டு இருக்கிறான், பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். ஆனா இயேசு வருகிறது கேட்ட உடனே அவன் பிச்சை கேட்கல, எனக்கு பார்வை வேண்டும் என்று கேட்டான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். பணம் கேட்டவனிடத்தில் அவன் அற்பமாய் எண்ணப்பட்டான். ஆமென். பொருள் கேட்டவனிடத்தில் அவன் அருவருக்கப்பட்டான். மனுஷன் முன்பாக அவன் நிராகரிக்கப்பட்டான். குருடையவன். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, அத்தனை சீஷர்களும் அவனை அதட்டினார்கள். கவனிக்கிறீங்களா? ஆமென். திமேயு என்கிற பர்த்திமேயு, ஆமென், இந்த சத்தமானது மற்றவர்களுக்கு இது நாய்ஸ், இயேசுவுக்கு அது வாய்ஸ். கையை உயர்த்துறல சொல்லுங்க. மற்றவர்களுக்கு அது சத்தம், ஆண்டவருக்கு குரல் கேட்டது காதுகளை எட்டிட்டு மற்றவர்கள் அவனை அடக்கினார்கள். இவன் மீண்டும் சத்தமாய் கூப்பிட்டான், மீண்டும் ஆண்டவரை கூப்பிட்டான். நான் உன்னை சொல்லட்டுமா? மற்றவர்களுக்கு நீ பேசும்போது ஆமீன் கத்துற மாதிரி இருக்கும். கத்தாத, அழுகாத, வாய மூடு, பேசாதன்னு சொல்லுவான். ஆனா ஆண்டவர் நாய்ஸா பார்க்கல. உன் வாய்ஸ், உன் குரலை கேட்கிற ஒரு தேவன். உன்னை அற்பமாய் எண்ணுகிற மனுஷன் அவன் என்ன செய்தான்? மேல் வஸ்திரம்னா அங்க யூதர், அந்த இஸ்ரவேல் நாட்டுல பிச்சைக்காரங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுப்பாங்க. கவனிக்கிறீங்களா? பிச்சைக்காரங்களுக்கு ஒரு ஷால் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த ஷாலை பார்த்தாவே என்ன பண்ணிடுவாங்க? பிச்சை போட்டுருவாங்க. ஐ மீன் ஷால் பார்த்து அவன் போகும்போது பிச்சைக்கார நாட்டுக்கு காசு ஏதாவது போட்டுருவாங்க, காசை போட்டு போயிடுவாங்க. ஆனா இயேசு எப்ப கூப்பிட்டாரோ என்ன பண்ணா? தன் மேல் வஸ்திரத்தை வாசிக்கிறட்டா என்ன போட்டிருக்கு? எரிந்து விட்டான். கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. நீ பிச்சைக்காரனை போல மனுஷங்கிட்ட கை நீட்டிட்டே இருந்தீனா, இன்னைக்கு இயேசு உன் அருகாமையில வந்து நடந்து கொண்டு இருக்கிறார். அது வந்துட்டார்னு கேள்விப்பட்ட உடனே வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். இயேசுவே, அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அது வரைக்கும் இந்த பர்த்திமேயு யாராவது ஏதாவது செய்ய மாட்டாங்களான்னு கேட்டான். இப்போ உனக்கு என்ன வேணும், என்ன செய்யணும்னு கேட்கிற ஒரு இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் குரல் யாருக்குமே புரியல, என் வீட்டாருக்கு எனக்கு புரியல, என் குடும்பத்துக்கு அது புரியல. இந்த குரல் எல்லாருக்கும் அருவருப்பா இருக்குது. நான் பேசுறது என்ன அவமதிக்கிறாங்க, என்ன அவமரியாதையா பேசுறாங்க. ஆனா கர்த்தருக்கு மட்டும் அந்த இடத்தில் அவர் நின்று, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What do you want? What do you want, man? What do you want? உனக்கு என்ன வேணும்? அப்பா, நான் பார்வை அடைய வேண்டும், தரிசனம் வேணும் எனக்கு. எல்லாத்துக்கும் பையன் கை நீட்டி நின்னுட்டேன், ஜெபிச்சு பார்த்தேன், கிடைக்கல. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு தரிசனம் வேண்டும். நான் இனி ஒரு வஸ்திரத்தை போட்டு மனுஷன் பின்னாடி நான் போய் ஏதாவது குடுன்னு கேட்க மாட்டேன். எனக்கு பார்வை வேண்டும், எனக்கு தரிசனம் வேண்டும். நான் இவ்வளவு நாள் இந்த ஷாலை போட்டு எல்லாரும் என்னை பார்க்கும்போது பிச்சைக்காரனை பார்த்தாங்க. என் இயேசு என்கிட்ட வந்துட்டீங்க, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இனி எனக்கு ஷால் தேவையில்லை. அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஷாலை தூக்கி போட்டான். ஏன்னா நீ
உனக்கு நம்பிக்கை இருந்தா ஷாலை தூக்கி போடுறதுக்கு ரெடியா? இல்லை, இன்னும் அடுத்தவனை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கியா? பேன் கார்டு கரெக்டாக தான் இருக்குது, நீ எல்லாம் ஐடி கரெக்டாக தான் ஃபைல் பண்ணியிருக்க, ஆனால் கவர்மெண்ட் உனக்கு இறக்கம் பாராட்டாது. ஆனால் என் கர்த்தர் இறக்கம் பாராட்டுவார். நீ ஃபைல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம், உன் லாஸ் ஆஃப் பேல நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, உன் வருமானம் இல்லாம கை நீட்டிட்டு இருக்கிற, கர்த்தர் சொல்றாரு நீ கை நீட்டுகிறவனாக அல்ல, நீ பார்க்கிறவனாய் மாறணும். நீ பார்க்கிறவனா மாறணும். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இயேசு அந்த வழியா வராருன்னு. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இயேசு என் வாழ்க்கையில வராரு, இயேசு என் வீட்டுக்குள்ள வருகிறாரு, இயேசு என் படிப்புக்குள்ள வராரு, இயேசு என் லைஃப் ஆமென் ஆமென் அவருடைய பாட்டு வராரு, அவர் கடந்து வருகிறார். பைபிள் சொல்லுகிறது அவர் கடந்து வரும்போது என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை பார்வையாளர்கள் 52 இயேசு அவனை நோக்கி போகலாம், உன் விசுவாசம் என்ன செய்தது? உன்னை ரட்சித்தது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் உங்களை விசுவாசிக்கிறேன், என்னை ரட்சியும். அதன் பிறகு அவன் எதை பின்பற்றல? கவனிக்கிறீங்களா? எதை பின்பற்றல? திரும்பி அந்த ஷாலை தூக்கி போட்டு கை மனுஷங்கிட்ட போய் நீட்டல, கர்த்தரே அவனுக்கு துணை நின்றார். இனி கை நீட்டுவே மனுஷங்கிட்ட போய் நிப்பையா? ஹலோ, பேசுங்க பிரதர், வாயை திறந்து அறிக்கை பண்ணு. நீ அறிக்கை பண்ணலைன்னா உனக்கு கிடைக்காது. வாயை திறந்து சொல்லு, இந்த ஷாலை தூக்கி நான் போட்டுறேன், நான் பிச்சை எடுக்கிற ஷாலை எனக்கு வேண்டாம், என் அப்பா எனக்கு கண் பார்வை தந்துட்டாரு, நான் அவர் பின்னே செல்ல ரெடியா இருக்கேன். வாயை திறந்து சொல்லு, நான் அவர் பின்ன செல்லுவேன், இந்த மனுஷன் முன்னாடி செல்ல மாட்டேன். ஆமீன். ஆகையினால் தான் அந்த வசனத்தை வாசிங்களேன். ஆமீன், ஹல்லேலூயா, ஆமீன் ஆமீன். பைபிள் சொல்லுகிறது பாருங்க. ஆமீன். 5 விதமான ஆட்களை நம்ம பார்த்தோம். ஆகாரின் குரலை கேட்கவில்லை. ஆமீன் ஆமீன். பைபிள் ஆமீன் ஆமீன். இவர்கள் எல்லாரும் சத்தம் கேட்க வேண்டியவர்கள் தான். ஆபிரகாம் யாருங்க? முற்பிதா. அவர் நிச்சயமா விசுவாசிகளுக்கு தகப்பனா இருந்தார். சரிதானா? ஆபிரகாம் யாருங்க? விசுவாசிகள் தகப்பன். ஆனா ஆகாரை கைவிட்டுட்டாரு. கரெக்ட்டுங்களா? அவன் விசுவாசத்துல உண்மையா தகப்பனா இருந்தவன் ஆகாரை கைவிட்டு கூடாது, ஆனா விட்டுட்டான். இரண்டாவது ஏலி யாருங்க? ஆசாரியன். ஆசாரியன் யாருங்க? ஒருத்தருடைய விண்ணப்பத்தை கேட்கக்கூடிய வந்து ஆசாரியன். ஊழியக்காரர் எப்பவுமே ஜபத்தை மற்றவங்களை இன்சல்ட் பண்ணக்கூடாது. ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான்? மதுபானம் குடிச்ச மாதிரி அழுதுட்டு இருக்கிற. என்ன எப்படி அழுதுட்டு இருக்கிற? எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கியா? அழுகாதேன்னு சொல்லுவேன், ஏன் அழுகிறேன்னு திட்டுறான். ஆமென். ஏலி யாருடைய குரல் கேட்கல? அண்ணாவுடைய குரல் கேட்கல. மூணாவது அனனியா, மூத்த தேவ மனுஷன். யாருடைய குரலை கேட்டிருக்கணும்? யாருடைய குரலை கேட்டுக்கணும்? சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போகும்போது ஆண்டவரே அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். அவனுக்குள்ள ஒரு பாரம் வந்திருக்குமா? மூத்த ஊழியக்காரன் தானே. அவனும் கூட அவன் என்ன பண்ணிட்டான்? அவங்கள்ட்ட நான் ஜெபிக்க மாட்டேன்னா. ஆனா கர்த்தர் சீஷர்கள் யாருங்க? அப்போஸ்தலர்கள். கரெக்ட் தானா? சீஷர்கள் யாருங்க? அப்போஸ்தலர்கள். அவர்களும் கூட பர்திமை என்ன சொன்னாங்க? ஊழியனுக்கு ஆமென் அவன் என்ன செஞ்சாங்க? பர்திமையுடைய சத்தத்தை அடக்க தான் பார்த்தாங்க. ஊழியக்காரன் கூட சத்தத்தை அடக்குவான், கர்த்தர் குரல் கேட்பார். ஊழியக்காரனுக்குடைய குரல் புரியாமல் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற சிம்பத்தி, அனுதாபம் ஆமென் இருக்கிறது. ஆண்டவருக்கு நம் மீது அனுதாபம், சிம்பத்தி நம்ம மேல இருக்கு. என்னுடைய குரல் பெற்றோருக்கு கேட்காமல் இருக்கலாம், என்னுடைய குரல் ஆண்டவருக்கு கேட்கும் என்று. ஏனென்றால் நீ ஆண்டவருக்கு கேட்கும் என்று நீ விசுவாசித்தால். இன்னைக்கு என்ன சொல்லட்டுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுங்க. ஏசாயா 63:9 எடுத்துட்டீங்களா? 63:9 சீக்கிரமா சத்தமா வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவர்களுடைய அவர் நெருக்கப்பட்டார். வந்துட்டீங்களா சங்கீதத்துக்கு? ஹலோ, வந்துட்டீங்களா? கனெக்ட் பண்ணிட்டார் ஆண்டவர். நான் எடுத்தது அந்த பிள்ளைக்கு தெரியாது, ஆனா நான் எடுக்க போறது அவனுக்கு தெரியாது, அவன் எடுத்தது எனக்கு தெரியாது. இவன் சங்கீதத்திலிருந்து இந்த வார்த்தையை தான் சொன்னான், நெருக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் விடுவிப்பார். இதுதான் நம்ம ஏசாயால பார்க்கிறோம். என்ன போட்டிருக்கீங்க? அவர் நெருக்கத்திலிருந்து, அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டவர். நான் நெருக்கப்படும்போது யார் நெருக்கப்படுறாரா? கர்த்தர் நெருக்கப்படுறார். அடுத்தது, என்னுடைய சமூகத்தின் தூதனானவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம், தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்கு ஆசையா இருக்கு எங்க அம்மா என்னை தூக்கணும்னு. ஏன் ஒரு மாதிரி பாக்குற? எங்க அம்மா என்ன தூக்க முடியுமா? அரே मेरे माँ मुझे गोद में ले सकता है जी, क्या बेटी का उठा सकते हैं? பையனை தூக்கணும்னு ஆசைப்பட்ட அப்பானால பையனை தூக்க முடியுமா? சொல்லு ஜூலி, உன் பையனை தூக்க முடியுமா? என் பிள்ளைய தூக்கணும்னு நினைச்சா கூட முடியாது. என் ஆண்டவரை தூக்கி சுமக்கிறாரா.
அவர் நெருக்கப்படும் போது அவர் நெருக்கப்படுறாரு, உபத்திரவப்படும் போது அவரும் வந்து உபத்திரவப்படுகிறாரு. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, அவர் நம்முடைய உபத்திரவத்தை அவர் என்ன செய்யலையா, அவர் அற்பமா எண்ணாமல், சங்கீதத்துக்கு வந்துருங்க, அவர் என்னுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அவர் என்னை அருவருக்காமலும் அவர் தம்முடைய முகத்தை மறைக்காமலும் என் சத்தத்தை கேட்டார். எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என்னை தூக்கி சுமந்த தேவன்? எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை அடைப்போமா? ஆண்டவரே, ஆமேன், எனக்காக தூக்கி சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறீர். இனி எனக்கு ஆமேன், எனக்காக நெருக்கப்பட்டவர், எனக்காக சமூகத்தின் தூதனை எங்களுக்கு ரட்சிப்பதற்கு அனுப்புகிறவர். ஆண்டவருடைய அமது அன்பின் நிமித்தம், என் மேல பரிதவித்து நிமித்தம் எங்களை மீட்டு பூர்வ காலத்தில் எல்லாம், பூர்வ நாட்களில் எல்லாம் எங்களை சுமந்து வந்தவர். வாய்களை திறந்து சொல்லுங்களேன், ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வார்த்தைக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க. ஆமென். உதவுவதற்கு யாரும் இல்ல, கை கொடுக்க யாருமே இல்ல. ஓ, வேதனையோடு நீ வந்திருக்கியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் பரிதபிக்கிறேன், உனக்காக நான் பரிதாபப்படுகிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உபத்திரவத்தை ஆண்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதபடிக்கு, ஒரு காலம் தம்முடைய முகத்தை அவர் மறைக்காதபடிக்கு, ஆண்டவரே என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பவர். பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர். கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்குறீங்களா? கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்களேன். உங்க நல்லா இருக்கீங்க மாதிரி நிற்கிறீங்களே, அழுது ஜெபம் பண்ணுயா. ஆண்டவரை கூப்பிடுயா, கூப்பிடத்தானே வந்திருக்கிற. ஆண்டவரை கூப்பிடு. சத்தம் வெளியே வரல. திமேயுவை எல்லாருமே அமைதிப்படுத்தினாங்க. ஆனால் அவன் மீண்டும் கத்திட்டே இருந்தான், சத்தம் போட்டே இருந்தான். அவன் பார்வை கிடைக்கிற வரைக்கும் கூப்பிட்டே இருந்தான். இன்னைக்கு உங்க சத்தம் கேட்கணும். ஆண்டவரை சமத்தில் அழு. ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கிறவரே. மனுஷனுக்கு குரல் கேட்காம இருக்கலாம், மனுஷனுக்கு இது நாய்ஸ், ஆண்டவருக்கு இது வாய்ஸ். எஸ் லார்ட். சொல்லுங்க. ஆகாரின் சத்தத்தை கேட்டவர், அன்னாளின் சத்தத்தை கேட்டவர், எசேக்கியா ராஜாவின் சத்தத்தை கேட்டவர். ஓ, எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா சொல்லும்போது உன் ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்யணும்? ஆயுசை கொடுக்கிறவனா இருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் லைஃபே முடிஞ்சதுன்னு. ஆனா கர்த்தருடைய சமூகத்தை அவன் அழுத போது அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி தந்தாரு. உன் லைஃபை 15 வருஷம் கூட்டி தராரு. உன் வாழ்க்கையை 15 வருஷம் கூட்டி தராரு. உன் குடும்பத்திற்கு 15 வருஷம் கூட்டி தராரு. இன்டர்னல் லைஃப். இப்ப சொல்லுங்க, ஓ ஹalleluya, உன் லைஃபை ப்ரோமோட் பண்றாரு. உன்னை உற்சாகப்படுத்தி, அன்னாளின் குரலை கேட்டவர், பவுலின் சத்தத்தை கேட்டவர், பர்திமேயின் சத்தத்தை கேட்டவர் உன் சத்தத்தை கேட்கிறார். அவர் அருவருக்கிறவர் அல்ல, மறுதலிக்கிறவர் அல்ல, உபத்திரவத்தை கண்டு வெறுக்கிறவர் அல்ல. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே என் குரலை கேட்பீராக, என் குரலை கேட்பீராக, என் குரலை கேட்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உபத்திரவத்தை அற்பமாய் அருவருக்காமல் எண்ணாமல், ஆமென், உம்முடைய முகத்தை என் முன்பாக மறைக்காதபடிக்கு உம்முடைய சத்தத்தை, என் சத்தத்தை கேட்கிறவரே, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் உனக்கு பதில் தரப்போகிறார், உனக்கு பதில் தரப்போகிறார். சகோதரா, இன்னைக்கு பதில் தரப்போகிறார். சகோதரி, இன்னைக்கு பதில் தரப்போகிறார். ஒருவேளை அழுது கொண்டு வந்து நிற்கிற என் அன்பு பிள்ளையே, மனுஷங்கிட்ட கை நீட்டினது போதும். மனுஷங்கிட்ட பர்திமே எல்லாத்திலையும் கை நீட்டி பிச்சை கேட்டான். இயேசுகிட்ட பிச்சை கேட்கல, இயேசுகிட்ட லைஃபை கேட்டான், பார்வை வேணும்னு கேட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எனக்கு அது ஆண்டவரின் இழந்து போனது எனக்கு வேணும், என் பிள்ளை வேணும். இன்னைக்கு நான் அழுது வந்திருக்கிறப்பா, பதிலை தாரும். இயேசு வரப்போகிறார். அவர் வருகைக்கென்று ஆயத்தமாகவும், கேட்ட வார்த்தையின்படி அவர் உனக்கு பரிதபிக்கிற தேவன். God bless you. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பரிசுத்தனாய எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான எல்லாம் சேர்ந்து ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறப்பா, கேட்ட வார்த்தையின்படி உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உபத்திரவப்படும் போது எங்களை அற்பமாய் எண்ணாமலும், எங்களை அருவருக்காமலும் கர்த்தாவே, கர்த்தாவே எங்கள் முகத்தை மறைக்காதபடி அதில் எங்கள் சத்தத்தை கேட்கிற தேவனே, அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. மனுஷன் எங்கள் சத்தத்தை கேட்காம இருக்கும்போது ஆலையிலே தேவன் எங்கள் சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிற நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகாரின் சத்தத்தை அழுகையை பார்த்து ஹல்லேலூயா பிள்ளையின் சத்தத்தை கேட்டது போல ஹல்லேலூயா நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது எங்கள் பிள்ளைகளின் சத்தத்தை நீங்க கேளுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளை பெரிய ஜாதியாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளை கர்த்தாவே நீ கண்டோக்கி அவரோடு கூட இருங்கப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற தாய்மார்கள்
பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆலையிலே அந்நாளின் சத்தத்தை கேட்டு ஆலையிலேக்கு புரியல ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவே தேவன் கர்த்தாவே நாளின் சத்தத்தை கேட்டது போல இந்த பகல் கர்த்தாவே இங்க இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளோட விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு ஆலையிலே ஸ்தோத்திரம் கர்த்தாவே சமாதானத்தோட போய் சொன்ன போல ஆலையிலே நீர் பரிதபிக்கிற தேவனாகிய நன்றி ஆண்டவரே. ஆலையிலே எசேக்கியேலுக்கு ஆலையிலே விண்ணப்பத்தை கேட்டு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தது போல ஆலையிலே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஆலையிலே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆலையிலே பவுலை சவுலாகி மாற்றுவதற்காக அனன்யாவோடு கர்த்தர் பேசினது போல ஆலையிலே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஜெபிக்கிற பவுலிடத்திலேக்கு ஒரு அனன்யாவை அனுப்பினது போல எங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கிற இடத்துக்கு ஆலையிலே உம்முடைய ஊழியக்காரனை அனுப்புங்க ஆண்டவரே. ஆலையிலே சபா ஸ்தோத்திரம் ஆலையிலே ஹalleluya பர்தமேயன குருடனுக்காக இயேசு வந்தது போல ஆலையிலே கர்த்தாவே மனுஷர்கள் கர்த்தாவே அவனை அதட்டினது ஆலையிலே சீஷர்கள் அவனை அதட்டினது ஆனால் அவன் சத்தமிட்டு கூப்பிட்ட போது ஆலையிலே கர்த்தாவே பர்தமேக்கு இறங்கி வந்த தேவன் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னீர். உலகத்தில் குருடு கண்களாயிருக்கிற பிள்ளைகளுடைய பார்வை கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பாவும் பின்னே வரட்டும் ஆண்டவரே. ஹalleluya சத்தமிட்டு கூப்பிடுகிற பிள்ளைகளுக்காக நீங்க நில்லுங்கப்பா. ஹalleluya நீங்க நில்லுங்க ஆண்டவரே. ஹalleluya பா ஏசப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்காக நீங்க நின்று அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற தேவன். அப்பா நீர் எங்களுக்காக என்ன வேண்டும் என்று கேட்கிற தேவன். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya நாங்கள் நெருக்கப்படும் போது எங்கள் கரத்தை பிடிச்சு எங்களை காப்பாற்றுகிற தேவனே. ஹalleluya எங்கள் கர்த்தாவே எங்களை சுமக்கிற தேவனே. அப்பா ஹalleluya அப்பா நெருக்கப்பட்ட நேரங்களில் எங்களை சுமந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே போல நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாகிய நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறப்பா. அப்பா கேட்ட வார்த்தையின்படி அடினே உம்முடைய கரத்தில் தாழ்த்து கத்த ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா.